Godspeed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. தலைவர் அவரு சாவுலங்க இது இவங்களெல்லாம் பாரு, இவங்களுக்கு சாப்பாடு, உணவு, ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து புரட்சி தலைவர் இல்லையா இவர் கொடுத்து இவங்களை நல்லா வழி நடத்துறாரு. ஆனால் இந்த வருஷம் யூனிஃபார்ம் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் இவங்களுக்கு, ஒயிட் கலரு கரெக்டா. நான் இவங்களுக்கு வாங்கி கொடுத்து இவங்களுக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்குறேன். ராமவரம் தோட்டத்தில் வந்து அது பின்னால் பெயிண்டிங் நான் தான் பண்ணேன், பெயிண்டிங் பண்ணேன், இதெல்லாம் செய்தேன். இது வந்து புரட்சி தலைவர் தான் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க அப்படியே அவர் சிலைக்கு போகலாம். என்னுடைய உழைப்பில் தான் நான் இந்த ராமவரம் தோட்டத்துக்கு கூட எல்லா பசங்களுக்கும் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து நிகழ்ச்சிங்க செய்து முதலாக கர்நாடகா எம்ஜிஆர் என்ற பேர் எடுத்து இதில் நாமக்கல் எம்ஜிஆர் எனக்கு குட்டி கொலைவலன் பேர் கொடுத்தாரு. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கிறார் புள்ள. ஆனால் வாய் பேச வராது, காது கேட்காது. ஆனால் கடவுள் இப்படி படிச்சவங்களுக்கு எந்த மனுஷனும் யாருமே புரட்சி தலைவர் மாரி அந்த எண்ணங்கள் அந்த செயல்கள் யாருக்கும் இல்லை. அவர் மாரி எவ்வளோ முதலமைச்சர் வந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவருக்கு மட்டும் தான் நம்ம இறந்த பிறகும் நம்மளால ஒரு ஜீவன் வாழணும். ஒரு ஜீவன் இல்லை, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பசங்களுக்கும் அவர் யூனிஃபார்ம்ல இருந்து போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எம்ஜிஆர் தான். தலைவருடைய அங்கேருந்து காலேஜ்ல இருந்து எடுத்துன்னு வந்த பணம் இங்க செலவு பண்ணி யாருக்கிட்ட நன்கொடை வாங்காம புரட்சி தலைவர் அவர் சாகவே இல்லை. அவர் இருந்து வழி நடத்துற மாரி தான் பண்ணிருக்கிறாரு. இது போலதான் நம்மளும் எம்ஜிஆர் ரசிகர் என்று பெருமை சேர்க்கக்கூடாது. எம்ஜிஆர் ரசிகர் இருந்தா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கொடு, மாசத்துக்கு 300 ரூபாய் ஆச்சு. ஐயோ 10 ரூபாய் தானே, ஏன் 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. மாசத்துக்கு 300 ரூபாய் கொடுத்தாவே உங்களை கடவுள் ஆசீர்வதிக்குவாரு. அதே 100 கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிச்சுன்னா 100 ரூபாய் கொடுங்க, இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கணும்னா 200 ரூபாய் கொடுங்க. ஏன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுல எப்பவுமே நம்ம பின் வாங்கிட மாட்டோம், நம்மளுக்கு நஷ்டமே ஆகாது நம்மளுக்கு. ஏன்னா இந்த உயிர் கொடுத்தது கடவுள். அந்த கடவுள் கொடுத்ததுக்காக புரட்சி தலைவர் ஒரு பிக்சர்ல சொல்லுவாரு, என்ன ரொம்ப பேர் கேட்டாங்க, இதெல்லாம் நீ செய்றிய என்ன, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், புரட்சி தலைவர் சொன்னு தான் சொன்னேன். காத்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது, மழை ஃப்ரீயா கிடைக்குது, ஏதோ வெயில் அடிக்குது, இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. நம்ம ஏன் நம்ம கஷ்டப்பட்டது மற்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கூடாது? இப்படி கொடுத்தா தான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகர். மற்றவங்ககிட்ட கலெக்ஷன் வாங்கி 100 ரூபாய் வாங்கி அதை 50 ரூபாய் பாக்கெட்ல வச்சுன்னா 50 ரூபாய் செலவு பண்ணாதீங்க. இதுதான் எம்ஜிஆர் ரசிகருக்கு நான் சொல்ல வேண்டியது. பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர்னு பேச ஆரம்பிச்சாவே அது கூட்டம் எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. இப்போ ஒரு கடவுள் கோயிலுக்கு போறோம், கோயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க, திடீர்னு ஜனங்க வந்துனே இருப்பாங்க. அது போலதான் எம்ஜிஆர்ன்ற 3 எழுத்து பேசும்போது அது அவரு யாருன்னு தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது, இவங்கள யாருன்னு தெரியாது, ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. இதுதான் எம்ஜிஆருடைய புகழ், எம்ஜிஆருடைய செயல், எம்ஜிஆருடைய பெருமை, எம்ஜிஆருடைய அவர் செய்த தர்மங்கள். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குயில் போல வாழு. ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்ன, ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்ன. தென்னாட்டு காந்தி அண்ணாலே சொன்னா, நம் நாட்டு எம்ஜிஆர் அண்ணானே சொன்னா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளை, கை தட்டுங்க. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஆளூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போட என்று, துணையாக கொண்டு நீ நடை போட என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று,
உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாருங்க, நம்ம புரட்சி தலைவர் வந்து எல்லாரும் வேற வேற வீட்டுல இருந்து வந்திருக்கோம், வேற வேற. அவங்க எனக்கு யாரும் தெரியாது, இவங்க எனக்கு யாரும் தெரியாது, என்ன அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா புரட்சி தலைவர் அவர் இறந்து கூட சாவுல அவர் உயிரை தக்கிறாரு. அவர் இல்லாத இருந்தாலும் நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் மண்ணுல காலை வச்சு நம்மெல்லாம் அவரை கொண்டாடுறதுக்கு செய்யறாரு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, புரட்சி தலைவர் கடவுள் மாரி தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா மனுஷ கடவுள் அவரு இல்லைங்களா. சில பேர் வந்து அவர் பெயரை வந்து தப்பா யூஸ் பண்றாங்க. அதனால மனுஷ கடவுளை 8வது வள்ளல் அவர்கிட்ட நம்ம வேண்டுறது பாருங்க. நான் வந்து ஒரு 30-40 வருஷமா எந்த பீடி சிகரெட் சாரை வெத்தலை பார்க்க எந்த பழக்கம் கத்துக்கல. நான் வந்து அந்த காசை 4 பேருக்கு தர்மம் செய்துட்டு வாழ்ந்து நிற்கிறதால தான் இன்னைக்கு 60 வயசு ஆகி கூட எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடாத, ஒரு மாத்திரை போடாத, யார்கிட்ட நன்கூட வாங்காத இருக்கிறதால நல்லா சுகமா இருக்கிறேன். என் பொண்டாடி பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க. இவ்வாறு நான் ஒண்டியா தான் வந்தேன். எனக்கு தோல் கொடுக்கறதுக்கு புரட்சி தலைவர் அவரும் கேமராமேன் அனுப்பியிருக்கிறாரு. அவரு வந்திருந்தா என்ன ஜனமே இல்லை, நம்ம ரெண்டு பேர் போய் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் நினைச்சிருந்தேன். புரட்சி 5 நிமிஷத்துல புரட்சி தலைவர் பாரு. இதுதான் சொல்லுங்கம்மா. பாரு பேசினே இருக்கும்போது தனியால் கிடையாது, அவர் வந்து எப்பவுமே உங்க கூடவே தான் இருக்கிறாரு. உங்க கூட இல்ல, ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திலயும் இருக்காரு. இதுதான் நம்மளாம் நினைச்சுக்கிறது தான் தனித்தனின்றது. ஆனா அவர் புரட்சி தலைவர். வாங்கம்மா, வாங்க வாங்க, இதுல வர்ற வாங்க சிஸ்டர், தப்பு இல்ல, வாங்க. எம்ஜிஆர் கோசரம் வந்து நிக்கிறதுல என்ன, இன்னைக்கு வந்துக்கிறது நம்ம தலைவருக்காக தான். வாங்க, உங்க பேருங்கம்மா? கமர்ஜனா, முசல்மானா? பாருங்க, அது கூட அவர் அப்துல் ரஹ்மான் போட்டிருக்காரு இல்லைங்களா வேடம் இல்லையா. அப்படியே இருக்கும் அப்துல் ரஹ்மான்ல. மேரா நாம அப்துல் ரஹ்மான் பாட்டு பண்ணாக்கா சூப்பரா அப்படியே இருப்பாரு. அதுல ஒரு மெட்டு இருக்கும், யாரும் அறியாமல் செய்யும் தவறொன்று, ஏமாற்றும் கருத்தை மாற்றுங்கள். என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? யாரும் அறியாம செய்யும் தவறுன்ற ஏமாத்த கருத்தை மாற்றுங்கள்னு இஸ்லாம்காரர் எப்படி சொல்றாங்களோ, அல்லால எப்படி அவங்க நமாஸ் படிக்கிறது சொல்றாங்களோ அந்த வார்த்தையை அதுல சொல்லியிருக்கிறாரு. யாரும் அறியாமல் செய்யும் தவறொன்றை ஏமாற்றும் கருத்தை மாற்றுங்கள். வந்தான் போனான் உலகம் நினைக்க வேண்டும், சொன்னான் செய்தான் என்று நாளை ஊரார் சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம்னாக்கா, வந்தோமா பொருந்தோமா செத்தமா இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு எதனா ஒரு சாதிச்சு இந்த மாரி அவர் மாரி உண்மையா இருந்துட்டு போகணுன்ட்டு தான் அந்த பாட்டுல, முசல்மான் பாட்டுல சிந்து வானத்துல அப்துல் ரஹ்மானாக பாடியிருக்கிறாரு புரட்சி தலைவர். இதுக்கு ஒரு கைத்தட்டுங்க, பெல்ட் கைத்தட்டு. இதுதான் புரட்சி தலைவருடைய சரித்திர பாட்டு இல்லைங்களா. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எதுவுமே இல்லை, எல்லா மதங்களையும் நடிச்சுட்டாரு அவர். எல்லா கூட இருந்துட்டாரு. இது வரைக்கும் பாருங்க, இங்க படிக்கிற பசங்களுக்கெல்லாம் உணவு, சாப்பாடு எல்லாமே அவர் கையில தான் எல்லாம் நடக்குது. நம்ம எல்லாம் அவர் கூட ஒண்ணு கூடி நம்ம வந்து இங்க வந்து இருக்கிறதால ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுறேன். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இங்க நம்ம யார் எவரும் தெரியாத வந்து புரட்சி தலைவர் பிறநாள நம்ம இங்க கொண்டாடி இருக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் புரட்சி தலைவர் சார்பாக புரட்சி தலைவருடைய பிறநாள் நல்வாழ்த்துக்கள். தலைவர் மக்கள் திலகம், பொன்மன செம்மல், எங்கள் வீட்டு பிள்ளை, நாளே நமது உழைக்கும் கரங்கள், தாய்க்குலனா அவருக்கு ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டு பிள்ளை, அடிமை பெண், ஊருக்கு உழைப்பவன், தாய்க்கு பின் தாரம், தாயைக்கேத்த தலைவன். நன்றி, வணக்கம்.